ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் செழியன் ரொம்பவே கோவமா பாக்கியா கிட்ட கோபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசினது மட்டும் இல்லாம எழில்கிட்டயுமே கோபிய ஒரு தியாகி மாதிரி பேச ஆரம்பிக்க, உடனே இத கேட்டுட்டு எழில் செம்ம கோவத்தோட இதுக்கு முன்னாடி கோபி அவங்களோட படப்பூஜையில அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ பயன்படுத்தி என்னெல்லாம் பண்ணாங்கன்ற மொத்த விஷயத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம, கோபிய ரொம்பவே கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்க, உடனே இந்த மாதிரி இந்த உண்மைய கேட்ட பாக்யா, ஈஸ்வரி, இனியா, செழியன், ஜெனின்னு சொல்லிட்டு எல்லாருமே செம்ம ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம, இனியாலாம் கண்டிப்பா என்னோட அப்பா அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு, எழில் சொன்னத நம்ப முடியாத மாதிரி பேசிட்டு இருக்க செழியனுமே தடுமாறி தடுமாறி எழில்கிட்ட கண்டிப்பா அப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கன்னு சொல்லி சொல்ல ஆரம்பிக்க, ஆனா எழிலோ கோவத்துல செழியனோட கன்னத்துல பலார்ன்னு ஒரு அறைய விட்டது மட்டும் இல்லாம, அந்த ஆள் இப்ப மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி கூட நம்மளோட குடும்பத்துல எவ்ளோ பிரச்சனை குடுத்துருக்கான். அவனுக்கு அவனோட லைஃப் மட்டும் தான் முக்கியம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் நம்ம யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையுமே ஒரே நிமிஷத்துல உதறி தள்ளிட்டு போனவன். அது மட்டும் இல்லாம, அவன் நம்மளோட அம்மாக்கு எவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணான்றத நீங்க 2 பேரும் மறந்துட்டீங்களா என்னன்னு சொல்லிட்டு இனியா கிட்டயும், செழியன் கிட்டயும் பேச, ஆனா இனியாவோ, ஆனா எப்படி இருந்தாலும் நம்மளோட அப்பா, நம்மளோட அம்மா மட்டும் தானே வேண்டான்னு போனாங்க. மத்தபடி அவங்க நம்ம மேலலாம் பாசமா தானே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம முன்னேறணுன்றதுக்காக நமக்காக என்னெல்லாம் பண்ணாங்க. என்ன கூட டான்ஸ் கிளாஸ்லலாம் அவங்க தான் சேர்த்து விட்டாங்க. சொல்லப்போனா நான் அப்பாவால தான் அந்த டான்ஸ் காம்படிஷன்லயே வின் பண்ணுனேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க பண்ண ஹெல்ப்ப சொன்னது மட்டும் இல்லாம செழியனுமே என்னோட பிசினஸ்லயுமே அப்பா தான் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு கூட உதவி பண்றேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த உனக்கு தெரியாம பார்த்துக்க சொன்னாங்க. ஏன்னா ஒருவேள அவங்க தான் உனக்கு இந்த உதவிய பண்றாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு தெரிஞ்சுச்சுன்னா, எங்க நீ அந்த உதவிய ஏத்துக்க மாட்டியோன்ற பாசத்துல தான் அப்படி பண்ணாங்க. ஆனா இப்போ நீ சொன்னதுக்கு அப்புறமா தான் எனக்கு எத நம்புறது, எத நம்பக்கூடாது. அது மட்டும் இல்லாம எதுக்காக அப்பா இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்க, உடனே எழிலோ, "நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இனியா கிட்ட, "ஆமா நீ டான்ஸ் கிளாஸ்ல சேர ஆசைப்படுறன்ற விஷயத்த எப்படி அப்பா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு" சொல்லி சொல்ல, உடனே இனியாவும், "இந்த மாதிரி நானும் அம்மாவும் சண்டை போட்டுட்டு வரத அப்பா எங்கேயோ பார்த்துருக்காங்க. அதனால என்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நானும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம, எனக்கு அந்த கிளாஸ்ல சேர்றது ரொம்பவே ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்னேன். ஸோ, அதனால தான் அப்பவே என்ன போய் அந்த கிளாஸ்ல சேர்த்து விட்டாங்கன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, "நீ கண்டிப்பா அந்த காம்படிஷன்ல வின் பண்ணியே ஆகணும்னு" சொல்லிட்டு என்ன மோட்டிவேட்டும் பண்ணாங்க தெரியுமான்னு சொல்லி சொல்ல, உடனே எழிலும் சிரிச்சுக்கிட்டே, "உனக்கு இன்னுமா புரியல? அந்த ஆள் உன்ன பிளான் போட்டு அம்மா கிட்டேருந்து பிரிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம, நீ வாங்குற வெற்றி அவங்களால தான் கிடைச்சுச்சுன்னு சொல்லிட்டு உன்ன நம்ப வச்சது மட்டும் இல்லாம, அத சாதிச்சும் காட்டியிருக்காங்க. ஆனா இது புரியாம நீயும் அந்த காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கு அப்புறமா எல்லார் முன்னாடியுமே உங்க அப்பாவ பெருமைப்படுத்தி பேசுனது மட்டும் இல்லாம, இப்போ உன்னோட அம்மாவுக்கு எதிராவே நின்னுட்டு இருக்க. இப்படி ஒரு வழியா அந்த ஆள் உன்ன வச்சு பிளான் போட்டது எல்லாத்தையுமே பக்காவா செஞ்சு முடிச்சுட்டான். அது மட்டும் இல்லாம செல்லியா, நீ மட்டும் சொல்றியே உனக்கு உங்க அப்பா தான் பிசினஸ்ல நெறைய சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அப்பனா இதுக்கு முன்னாடி அம்மா என்ன பண்ணாங்கன்றத நீ மறந்துட்ட தானேன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, அதுக்கும் மேல என்னோட விஷயத்துல அந்த ஆள் என்ன பண்ணான்றத இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ, இதுலருந்தே நீங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த ஆள் எதுக்காக நம்ம 3 பேர்கிட்டயுமே நெருங்கி பழகுனான்றத. அது மட்டும் இல்லாம, அவன் பிளான் போட்டபடியே நீங்க 2 பேருமே இப்ப அம்மாவுக்கு எதிரா போய் நின்னுட்டு இருக்கீங்க. ஆனா நான் மட்டும் தான் அவனோட பிளான புரிஞ்சுகிட்டு, அம்மாவுக்கு உறுதுணையா அவங்களோட பக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கேன். ஸோ, இதுக்கப்புறமா நான் சொன்னதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு அந்த ஆள பத்தி சரியா புரியலன்னா போங்க. நீங்க 2 பேரும் அந்த ஆள் கூடயே போயிடுங்க. நான் என்னோட அம்மாவ ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பாக்கியாவ பாக்க, ஆனா பாக்கியாவோ இதுவரைக்கும் இவங்க 3 பேரும் பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டு, ரொம்பவே கஷ்டத்தோட கண் கலங்கி அழுதுகிட்டே, "நீங்க 3 பேரும் பேசுறதுலருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுச்சு. நான் உங்க 3 பேருக்குமே நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்பட்டனே தவிர, மத்தபடி உங்களுக்கு எந்த உதவியுமே பண்ணல. அதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கன்னு" சொல்லிட்டு அங்கருந்து அழுதுகிட்டே கிளம்பி போக, அப்போ இத பார்த்துட்டு எழிலும் ரொம்பவே கண் கலங்கி அவங்களோட அம்மா கிட்ட பேசுறதுக்காக போக, ஆனா பாக்கியாவோ யாரோட பேச்சையுமே கேட்கிற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ளேயே, நான் இதுவரைக்கும் என்னோட பசங்களுக்கு அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்ததா நினைச்சிட்டு இருந்தது எல்லாமே தப்பா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சது மட்டும் இல்லாம, அதுக்காக ரொம்பவே வருத்தமும் பட செய்றாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் எழில் இந்த மாதிரி கோபிய பத்தின எல்லா உண்மையுமே சொன்னதை கேட்ட செழியனும், இப்ப நம்ம என்ன பண்றது? நிஜமாவே நம்மளோட அப்பா அந்த மாதிரி ஒரு ஆளா என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்லயும், அத விட அதிகமான குழப்பத்திலயும், அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவங்களோட அப்பா அவங்க கிட்ட நடந்துக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, அப்படியே அங்கேயே உட்கார்ந்திருக்க. ஆனா இன்னொரு பக்கமும் ராதிகாவோட அம்மா ராதிகா கிட்ட, "என்னடி ஏன் எதுவுமே சொல்லாம இருக்க? வா சீக்கிரமா நம்ம போய் நம்மளோட மாப்பிள்ளைய போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிட்டு வந்துடலாம். இல்லன்னா அங்க ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போகுதுன்னு" சொல்லிட்டு ராதிகாவ கூப்பிட, ஆனா ராதிகாவோ செம்ம கோவத்தோட அவங்களோட அம்மா கிட்ட, "அம்மா போதும். இதுக்கப்புறமா அந்த ஆளுக்கு சப்போர்ட்டிவா என்கிட்ட பேசிட்டு வந்து நிக்காதீங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆள் பண்ண தப்புக்கு தண்டனைய அனுபவிச்சுட்டு வரட்டும்.
அதுக்கும் மேல இந்த விஷயத்துல நான் அந்த ஆளுக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ண போறதில்ல. நீயும் உதவி எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ண நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கோவப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. உடனே இத கேட்டுட்டு ராதிகாவோட அம்மாவும் என்ன பண்றதுன்னே தெரியாம திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு அங்கேயே நின்னுட்டு இருக்கா. ஆனா, இங்க நடந்துட்டு இருக்க விஷயம் எதுவுமே தெரியாத கோபியோ போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் விசாரணை எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே பயத்தோட இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் என்னோட பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் சீக்கிரமா வக்கீல கூட்டிட்டு வந்துருவான்னு ரொம்பவே நம்பிக்கையோட காத்திருக்காங்க. ஆனா என்ன கோபிக்கு தான் செழியனுக்கு இந்த மாதிரி தன்னை பத்தின எல்லா உண்மையுமே தெரிய வந்துச்சுன்ற உண்மை தெரியாம இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? செழியன் மறுபடியுமே எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு கோபிக்கு ஆதரவா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்து நிப்பாங்களா? அப்படி இல்லைன்னா எழில் சொன்னதை கேட்டுட்டு இதுக்கப்புறமா அவங்க பாக்கியாவுக்கு உண்மையா இருக்கிறது மட்டும் இல்லாம தப்பு பண்ண கோபிக்கு ஆதரவா இல்லாம இருப்பாங்களா? அடுத்து என்னதான் நடக்க போகுதுன்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.